கடலூரில் பாமக பிரமுகருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததில் அவர் கவலைக்கிடமாக கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கடலூர் சூரப்பநாயக்கன்சாவடி பகுதியில் வசித்து வருபவர் தான் தற்போது தாக்குதலுக்கு உள்ளான பாமகவைச் சேர்ந்த சிவசங்கர். இவர் மீது 4 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக கடலூரில் மிகுந்த பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகிறது. வன்னியர் சங்கத்தில் முன்னாள் கடலூர் நகர தலைவராகவும் இருந்திருக்கிறார் இந்த தாக்குதலுக்குள்ளான சிவசங்கர். தற்போது இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். கடலூரில் மிகுந்த பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன, தற்போது அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, சூழலை விவரித்து சொல்லுங்கள். கடலூர் சூப்பநாயக்கன்சாவடி பகுதியை சேர்ந்தவர் சங்கர், கேபிள் சங்கர் என்று அழைக்கப்படும் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறாரு. இதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா இவர் வன்னியர் சங்கத்துல முன்னாள் கடலூர் நகர தலைவராக இருந்திருக்காரு. இந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்பு அவர் வீட்டிற்கு வெளியில் அவர் நின்று கொண்டிருந்த போது 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் 2 சக்கர வாகனத்தில் இருந்து அவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் 6 இடங்களில் உடலில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ள அவர் உயிருக்கு போராடிய நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கழுத்து, வாய் மற்றும் முதுகு பகுதிகளில் இந்த வெட்டு ஏற்பட்டிருக்கு. இவரை வெட்டியவர்கள் யார் என்பது குறித்து தெரியவில்லை. இருந்தாலும் கடலூர் மாவட்டம் முழுவதுமே போலீசார் உஷார்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்க சிசிடிவி காட்சிகளும் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இவர் கட்சியுடைய முன்விரோதம் காரணமாக வெட்டப்பட்டாரா அல்லது வேறு எதுவும் முன்விரோதமா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவங்கியிருக்கிறாங்க. கடலூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சைக்கப்பட்டு வரும் நிலையில அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் குவிந்து வருவதால் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு. கடலூர் அரசு மருத்துவமனையில் ஏராளமான போலீஸ் பாதுகாப்பும் தற்போது போடப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அதே பகுதியில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் அந்த பகுதியில் ஒருவருக்கு வெட்டி ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி தேவநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.